Hi, hello friends. Silvendran YouTube channel. Pulsar 150 DTS UG3 மாடல் வந்து 2007 மாடலில் வந்து நியூ மாடலில் வந்து ஆல்டர்னேஷன் பண்ண போகிறோம். அது எப்படிலாம் ஆல்டர்னேஷன் வந்து பண்ணேன், அதுக்கு எவ்வளோ வந்து செலவாகிட்டு எல்லாமே A to Z இந்த வீடியோவில் வந்து பார்ப்போம். இதை வந்து 2007 மாடல் UG3 மாடலு. இப்போ வந்து இதை நியூ மாடலில் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து என்ன பொருள் வந்து போட்டேன்றதை வந்து சொல்கிறேன். முதல்ல வந்து பைக்குக்கு வந்து ஒரு கருப்பு கலர் பெயிண்ட், வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்ட் இருக்கும். அதை வந்து வந்து அந்த டேங்கு, பெட்ரோல் டேங்கு, அப்புறம் அந்த இது சைடில் அந்த டோர்ஸு போட்டேன். ரெண்டாவது வந்து பைக்கு உடம்பு கடைக்கு வந்து போயிட்டு என்னென்ன பொருட்கள் வந்து தேவைப்படுதோ அதை பூராமே அந்த பின்னாடி பேனல்ஸு, இந்த சீட்டு வந்து செட்டாக வாங்கினேன் குறைச்ச ரேட்டில். லைட்டிங், இந்த பேக் பேனல்ஸ் வந்து இந்த லைட்டிங் செட்டோட வாங்கினேன் கம்மியான ரேட்டில் வந்து. ரெண்டாவது வந்து சின்ன சின்ன பொருட்கள்லாம் வந்து மாற்றிருக்கு. இது வந்து இதில் இப்போ அடுத்து வந்து ஸ்டிக்கர்ஸு மீஷோவில் வந்து ஆர்டர் போட்டேன். பல்சரு லோகோவும் ப்ளஸ் ஸ்டிக்கர்ஸு. அப்போ வந்து இந்த லோகோ வந்து ரிமூவ் பண்ணுற வீடியோஸை நம்ம போட்டிருக்கோம். பல்சர் லோகோ வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிட்டு பழைய லோகோ வந்து அந்த நியூ லோகோ வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடலுக்கு விட்டுறது மாதிரி வெட்டியிருக்கோம். ஸ்டிக்கர்ஸும் வந்து பார்த்தா தெரியும். அதே மாதிரி வந்து பைக்குக்கு வந்து கீழே அந்த இன்ஜினில் மக்காடு, அந்த சைடில் அந்த பூராமே அலுமினிய பெயிண்ட் வந்து அடிச்சிருப்பான். அலுமினிய பெயிண்ட் வந்து ஒரு 100 ரூபா ரேட்டு, 100 ரூபாய்க்கு வந்துருக்கான். அந்த அலுமினியம் வந்து கலக்கி, அந்த அலுமினியத்தை கலக்கி வந்து அதில் அடித்தோம்னா அந்த ஒயிட் கலர் ஷைனிங் வந்து உங்களுக்கு வந்துடும். வந்து இப்போ பல்சருக்கு வந்து இப்போ லேட்டஸ்ட் மாடல் வரைக்கும் ஒரே மாதிரி பேனல்ஸ் போடுறதுனால இதுக்கு 2007 மாடல்னாலும் இது பேனல்ஸ் வந்து கிடைக்குது. முக்கியமாக வந்து இந்த பைக்கு உடம்பு கடையில் வந்து என்ன பொருள் வேணுமோ, பழைய மாடலில் ஏதாவது ஒன்று கலட்டி போட்டிருப்பாங்க, அதில் ஒரு பொருள் நல்லா இருக்கா, அந்த பொருள்லாம் நம்ம வந்து இந்த வண்டியில் தூக்கி வைதே வந்து பிக் பண்ணியிருக்கோம். இது வந்து எனக்கு வந்து செலவு வந்து ஒரு 2500 ரூபாய் வந்து செலவாயிடுச்சு. இது வந்து நியூ மாடலாக மாற்றுறதுக்கு வந்து பெயிண்ட் ஒரு 100 ரூபா, லோகோவும் ஸ்டிக்கரும் ஒரு 500 ரூபா, பிளாக் கலர் பெயிண்ட் ஒரு 100 ரூபா. பெயிண்டிங் செலவே வந்து 200 ரூபா. நானே வந்து ப்ரெஷ்ஷை வச்சே வந்து பெயிண்டிங் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அது ப்ரெஷ்ஷை வச்சே பெயிண்ட் அடிச்சதே வந்து இது வந்து ஃபுல்லாக கிளாஸ் ஃபினிஷ் வந்து இருக்கிறது மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் டேங்க் கவரு, அது சீட்டு கவரை கூட அது இப்போ அது பைக்கு உடம்பு கடையில் அது செட்டாக வந்து வந்தது சீட் கவரு. அதே மேட்சுக்கு தகுந்த மாதிரியே வந்து அந்த டேங்க் கவர் வந்து மாற்றியாச்சு. பின்னாடி அந்த வீலுக்கு மேலே ஒரு கார்டு மாதிரி வரும், அது மேற்கொண்டு அப்புறம் உடம்பு கடையில் வந்து வாங்கி போட்டதே வந்து இப்போ இருந்ததுக்கு இது உங்களுக்கு வந்து இது 2007 மாடல் மாதிரி தெரியுதா, இது நியூ மாடல் லேட்டஸ்ட் மாடல் மாதிரி உங்களுக்கு தெரியுதுன்றது வந்து பாருங்க. இதில் அந்த அலுமினிய பெயிண்ட்டு அடித்தது வந்து அது வண்டி லுக்கே வந்து ஒரு வேறு மாதிரின்னு சொல்லலாம். அலுமினிய பெயிண்ட் வந்து அது பாருங்கள், அது எப்படி பெயிண்டிங் ஒர்க்கு வந்து பண்ணியிருக்கோன்ட்டு. அந்த சீட்டு கீழே அந்த கைப்பிடி கூட வந்து பூரா உடம்பு கடையில் வந்து வாங்கி போட்டது. அந்த நம்பர் பிளேட்டு புதுசாக வாங்கியிருக்கு, 100 ரூபாய்க்கு நம்பர் பிளேட் வாங்கி அது போட்டிருக்கு. இந்த அலுமினிய பெயிண்ட்டு ப்ளஸ் அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டை வந்து நீங்கள் வந்து வாங்கி நீங்களே அடிச்சுட்டு ஸ்டிக்கர்ஸ் அண்ட் லோகோவை வந்து நீங்கள் வந்து நீங்களே வீட்டில் வந்து ஒட்டிக்கலாம். ஆர்டர் போட்டு மீஷோவில் வந்து ஸ்டிக்கர்ஸ் லோகோ வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மர்க்காடு எல்லாமே அலுமினிய பெயிண்ட் அடிச்சிருக்கேன், பார்த்தீங்கன்னா தெரியும். மொத்தமே ஒரு 2000 ரூபா. இந்த பேனல்ஸு ஒரு 600 ரூபாய்க்கு பேக் பண்ண பேனல் லைட்டிங் செட்டோடு வந்து வாங்கினேன். அந்த சீட்டு செட்டாக
சீட்டே வந்து செட்டாக வந்து வேறு சீட்டு போட்டிருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டிக்கர்ஸு, பெயிண்ட் அடிக்கிறது ஒர்க்கு எல்லாமே வந்து நானே வந்து பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த அலுமினியம் பெயிண்ட் அடித்தது தெரியும். வண்டி ஒரு அந்த நல்லா லுக்காக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 2007 மாடல் மாதிரியே இருக்காது, லேட்டஸ்ட் மாடல் மாதிரி வந்து இதை கன்வெர்ட் பண்ணியிருக்கான். பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கேண்டில் பார்லாம் அந்த 2007 மாடல் கேண்டில் பார் லேட்டஸ்ட் மாடல் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் லுக்கு வந்து லேட்டஸ்ட் பல்சர் மாதிரி வந்து கன்வர்ஷன் வந்து பண்ணியிருக்கான். இது வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு பழைய பல்சர் மாடல் வந்து வாங்குறீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெயிண்டிங்க்கே நீங்கள் தனியாக நீங்கள் வந்து போனீங்க என்றால் ஒரு 10,000 ரூபாயிலேருந்து 15,000 ரூபா வரும் பெயிண்டிங் வந்து விட்டீங்கன்னா. இதே வெறும் 200 ரூபா செலவில் வந்து இதை பைக்கை வந்து பெயிண்டிங் பண்ணி 100 ரூபாய்க்கு அலுமினியம் பெயிண்ட்டு, 100 ரூபாய்க்கு அந்த கருப்பு கலர் பெயிண்ட்டை வந்து வாங்கி ப்ரெஷ்ஷு வந்து வச்ச ப்ரெஷ் எடுக்காமல் நீங்கள் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வாட்டர் சர்வீஸ் பண்ணி பெயிண்ட் அடித்து வெயிலில் வந்து காய போட்டிங்கன்னா நமக்கு வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்டே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாகவே இருக்குது. அதை சைலன்சர்லாம் அடிச்சிருக்கீங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். அது வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்டே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது. அந்த பெயிண்ட்டையே நீங்கள் அப்ளை பண்ணலாம். ப்ளஸ் இந்த அலுமினியம் பெயிண்ட்டு மட்டும் அந்த அலைவீல், இன்ஜினு இதில் மட்டும் அந்த அலுமினியம் பெயிண்ட் வந்து அடிச்சுக்கிட்டிங்கன்னா வண்டி வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து மழை காலத்தில் வந்து உங்களுக்கு துருப்பிடிக்காது பெயிண்டிங் வந்து அடித்த இடத்துல வந்து. மொத்தம் ஒரு 2,500 செலவில் வண்டி வந்து ஒரு புது மாடல் மாதிரி. பெயிண்ட் வந்து இந்த அலுமினியம் பெயிண்ட்டுன்றது வந்து அந்த இன்ஜினுக்கு கீழே இருந்து பூராமே வந்து சைடில் எல்லாமே வந்து வர அந்த கேண்டில் பார்லி அந்த பெயிண்ட் வந்து அடிச்சிருப்பேன். அலுமினியம் பெயிண்ட்டு கேட்டாலே வந்து உங்களுக்கு அது இருக்கும். வண்டி வந்து இன்னும் வாட்டர் சர்வீஸ் பண்ணல. வாட்டர் சர்வீஸில் வந்து பண்ணால் அது இன்னும் அந்த டஸ்ட்டு எல்லாம் இருக்கிறத வந்து பார்ப்பீங்க. அதில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அதை ஒரு சர்வீஸ் வந்து பண்ணியிருக்கேன். நானாக வந்து பண்ணேன். இந்த லோகோ ஓட்டுனது எல்லா ஸ்டிக்கர்ஸுமே வந்து இதில் போட்டிருக்கு. வண்டி வந்து லுக்கு வந்து உங்களுக்கு அந்த புது மாடலோட லுக் வந்து உங்களுக்கு வந்துடும். பழைய மாடல்லே உங்களுக்கு அந்த இருக்காது. ஒவ்வொரு பொருளுமே வந்து இதில் பார்த்து ஃபுல்லாகவே வந்து போட்டிருக்கு. ஃபுல்லாகவே உடம்புக்கிற பொருள் தான் வந்து. இது வந்து 2007 மாடலில் வந்து இந்த லோகோ, இந்த ஸ்டிக்கர் வராது உங்களுக்கு. வெறும் ஸ்டிக்கரில் மட்டும் பல்சர்னு சொல்லி வரும். இந்த சில்வரில் வந்து வராது உங்களுக்கு வந்து. அதெல்லாம் வந்து ஃபுல்லாக அதை ரிமூவ் பண்ணிவிட்டு பெயிண்டிங் பண்ணி வீட்டுக்கு அடிக்கிற பெயிண்டே வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர் பெயிண்ட்டு ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கான். அதவே வாங்கி நல்லா நீங்கள் க்ளீனாக நீங்கள் ப்ரெஷ்ஷை வந்து வச்சு அடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இருக்கான். வண்டி வந்து ஓட்டுறதுமே நல்லா ஒரு ஸ்மூத்தாக இருக்குது. நான் அதை வாங்கி இப்போ ஒரு 12 வருஷம் கணக்கு ஆச்சு. ஒரு வண்டி வந்து நம்மளே ஆல்டர்னேஷன் வந்து எப்படி பண்ணால் எப்படி இருக்கும்னு ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வெறும் 2,500 ரூபாயில் வந்து ஒரு நியூ லுக் வந்து கொடுக்கறது மாதிரி வண்டியை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டிக்கர் ஒட்டுன அந்த மாடுலேஷன்லாம் வந்து பாருங்கள். ஏர் பபிள்ஸ் எல்லாமே எப்படி க்ளீனாக வந்து ப்ராப்பராக வந்து ஒட்டியிருக்கேன். அது பல்சர் லோகோ ஓட்டுனது, பழைய லோகோ வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுறது எப்படின்னு ஒரு தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கோம். பல்சர் பைக்கு சம்மந்தமான வீடியோஸ் வந்து முதலே நம்ம வந்து போட்டிருக்கோம். வண்டி வந்து பல்சர் வந்து வச்சுருக்கவங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக இருக்கான். மேடு பள்ளங்களில் வந்து பேக் பெயின் இருக்காது. லாங் ட்ராவல் நீங்கள் போனாலும் ஃபுல்லாக ஒரு கம்மியான பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி மேன்மேடும் வீடியோஸ் வந்து உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.